தம்பி இருங்க, எங்க போறீங்க? இல்ல இன்டர்வியூ இருக்கு வர சொன்னாங்க. என்னது இன்டர்வியூக்கா? என்ன வேலைக்கு? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. என்னப்பா நீ பட்டு வேட்டி பட்டு சடையோட வந்திருக்க? பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லங்கற? சரி இரு, மேனேஜர்ட்ட பேசிட்டு சொல்றேன். சரிங்க. சார் ஒரு பையன் வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்கான். அவர் பேர் என்ன? பேர் என்ன தம்பி? இனியன். அவன் பேரு இனியனா சார்? சரி உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார், நீ உள்ள போ தம்பி. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சுந்தரம் சார். இந்த பக்கம் போங்க சார். அங்கயா? அங்கதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். வாங்க மிஸ்டர் இனியன், உட்காருங்க. தேங்க் யூ சார். ராமு சொல்லியிருந்தான் மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணுவீங்களாமே? ஆமாங்க சார். நம்ம இதில் சிஎன்சி மிஷின் தான் இருக்கு, அதை ரிப்பேர் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் சார். மிஷின் ரிலேட்டட் தான் படித்தேன். எந்த மிஷினாக இருந்தாலும் பார்ப்பேன் சார். சரி உங்கள் ஃபைல் கொடுங்க. ஃபைல்? உங்கள் சர்டிஃபிகேட் ஃபைலை கொடுங்க. சார் நான் இப்போ எந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரல. சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி இன்டர்வியூக்கு வந்தீங்க? சார் அதெல்லாம் என்னோட வீட்டில் இருக்கு. இருக்கட்டும் இனியன், ஆனால் இன்டர்வியூக்குன்னு வரும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார், ஆனால் ஒரு பிரச்சனையால இப்போ நான் எங்கள் வீட்டில் இல்லை. ஓ ஓகே இனியன், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் நான் இதை அப்படியே ஜிஎம் கிட்ட சொல்ல முடியாது. அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி தான் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. என்னால் உங்களுக்கு வேலை தான் வாங்கி தர முடியும், ஆனால் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். வேணா உங்களுக்கு 2 hours டைம் தரேன். நீங்கள் போய் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க. நான் எல்லார்கிட்டையும் பேசி உங்களுக்கு ஜாப் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்போது சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும்ல சார்? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு வேலை இருக்குது. ஆனால் சர்டிஃபிகேட் கட்டாயம் வேணும். அது இல்லைன்னா வேலை கிடைக்காது. அப்போ ஓகே சார். நான் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்கிறேன். சரி ஓகே, நீங்கள் போய் கொண்டு வாங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. சீக்கிரம் வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க? மில்லுக்கு தான் போவாங்க. யாரு? என்னடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல போன்ல யாருன்னு கேட்டேன். இனியன் தான். இனி எப்ப எதுக்கு இவருக்கு போன் பண்றா? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. சொல்றா இனியா, ராம் ஃபோன் பண்ணானா? பண்ணாரு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். சரி கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும். சரியா? இன்டர்வியூ முடிஞ்சதும் வேலை தரேன்னு சொல்லிட்டாங்க. ஹேய் சூப்பர்ரா, அப்போ உனக்கு பிரச்சனையே இல்ல. இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. வேலை தான் கிடைச்சிருச்சுல்லடா, அப்புறம் என்ன பிரச்சனை? வேலை உறுதிதான், ஆனா என் சர்டிபிகேட் கட்டாயம் வேணும்னு சொல்றாங்க. அதானே, விர்ரா, நம்ம வீட்டுல தான் இருக்கு, எடுத்துட்டு வந்து தரேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிடா இனியா. டேய் அப்புறம் மறக்காம அந்த கம்பெனி அட்ரஸ் சென்ட் பண்ணு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். சரி நான் இப்பவே உனக்கு சென்ட் பண்றேன். சரிடா. என்னங்க என்னங்க, இனி எனக்கு வேலை கிடைக்க போதா? வேலை கிடைச்சா அவனுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும்ல. இனி எதையோ எடுத்துட்டு வர சொல்றான், ஆனா இவரும் எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. அது என்னவா இருக்கும்? நாம இந்த இனிய ராசாத்திய ஊரை விட்டு ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இவரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா? அது எப்படி கெடுக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கும்? இங்க பாப்போம். இல்லையே. என்னங்க கூப்பிட்டா உங்களுக்கு காதுல விழாதா? கூப்பிட்டியா? எப்ப கூப்பிட்ட? இப்பதானே நீங்க கீழே வரும்போது கூப்பிட்டேன். ஓ அதுவா? நான் அவசரமா உன்னை தேட வந்தேன், அதனாலதான் என் காதுல விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அது இனியனுக்கு என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு வேலை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன்.
இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டான், வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு போல. ஆனால் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களாம், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா? அப்போ சர்டிஃபிகேட் இருந்தா தானே வேலை கிடைக்கும். அது எப்படி அவனுக்கு கிடைக்குதுன்னு நானும் பார்க்குறேன். என்னோடது புனிதா சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. இனியன் இது எங்க போயிருக்கோம்? சரி கண்மணி, நீ எதுக்கும் இனிய ரூம்ல போய் பாரு, சரியா? ஆம் சரி பார்க்க. சரி சீக்கிரம் போ. இங்க இருக்கா? இந்த சர்டிஃபிகேட் இருந்தா தானே உனக்கு வேலை கிடைக்கும். இந்த கம்பெனி மட்டும் இல்லை, இனி நீ எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போகக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட் உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. இனியா என்கிட்டயேவா சவால் விடுற? இப்போ பாரு இந்த சர்டிஃபிகேட் என்ன கெதி ஆக போகுது. வேலை இல்லாம நீயும் ராசாத்தியும் சாவுங்க. என்கிட்டயே வா சவால் விடுற? இந்த சர்டிஃபிகேட் மாதிரி நீயும் ராசாத்தியும் குப்பையில தான் இருக்க போறீங்க பாருங்க. எங்க போயிருக்கோம்? எங்கேயுமே காணாமே. சரி பாப்போம். கண்மணி, மேல இனிய ரூம்ல தேடி பாத்தியா? நான் இனிய ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், சர்டிஃபிகேட்டே இல்ல. சித்தப்பா ரூம்லயும் இல்ல, இனிய ரூம்லயும் இல்ல. வேற எங்க இருக்கும்? என்ன குமாரா, நீயும் கண்மணி ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாப்பா, இனிய வேலைக்கு போக போறானா, அதான் சர்டிபிகேட்லாம் கேட்டிருந்தான்ப்பா. டேய், எங்க ரூம்ல தான்டா இருக்கோம், வா எடுத்துறேன். இல்ல சித்தப்பா, இப்பதான் உங்க ரூம்ல தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. இனிய ரூம்ல இருக்கோம், இரு நான் எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, அங்கேயும் இல்ல. நான் தேடி பார்த்துட்டேன். இல்லையா? அது எப்படி அவன் சர்டிபிகேட் வீட்ல இல்லாம போகும்? கண்மணி, ஒன்னதான் கேக்குறேன், எப்படி அவன் ரூம்ல இல்லாம போகும்? என்ன கேட்டா எனக்கு எப்படி அத்தை தெரியும்? மங்கை, இப்ப எதுக்கு இனிய வேலைக்கு போகணும்? இப்படி கஷ்டப்படணும்? நம்ம கிட்ட இல்லாத பணமா? என்னக்கா பண்றதையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. மங்கை, மாத்தி பேசாத. நான் அவனை வீட்டை விட்டு போக சொல்லல. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த அந்த ராசாத்தியை தான் வீட்டை விட்டு போக சொன்னேன். அவன் எதுக்காக அவ கூட போனான்? நல்லா இருக்குக்கா உங்க கதை. பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷன் பாத்துக்கிட்டா இருப்பான். அவளை அனுப்பிட்டு அவன் மட்டும் இந்த வீட்டுல எப்படி இருப்பான்? நீங்க பேசுறது உங்களுக்கே ஏதாவது நல்லா இருக்கா? மங்கை, நீ தேவையில்லாம என் மேல பழி போட்டு பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் பழி போடல, நீங்க பண்ணதை தான் சொல்றேன். ஐயோ, முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இப்ப இதுவா முக்கியம்?
முதல்ல இனியனோட சர்டிபிகேட் எங்க போச்சுன்னு பாருங்க. அந்த குண்டச்சி உட்காந்து திங்க அவன் எதுக்காக வேலைக்கு போகணும்னு நான் கேக்குறேன். அதை யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அண்ணே முதல்ல அந்த பேச்சை விடுங்க. இனியன் சர்டிபிகேட் வீட்டுல எப்படி இல்லாம போவோம்? அதானே எனக்கும் புரியல. இங்க இருந்த சர்டிபிகேட் எப்படி காணாம போகும்? அதான் சித்தி எங்களுக்கும் புரியல. நீ நல்லா பாத்துருக்க மாட்ட. இரு, எதுக்கும் நாங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரோம். வாங்க. மரகதா, நம்ம ரூம்லயும் இருக்கான்னு தேடி பாப்போம். வா வா. எனக்கு அவன் வேலைக்கு போறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க, எதுக்கும் நம்ம ரூம்லயும் இருக்கான்னு தேடி பார்க்கலாம் வாங்க. சரி கண்மணி, நான் ஒரு தடவை மேலே பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க போங்க, எல்லாரும் வலை வீசி தேடினாலும் உங்களுக்கு அது கிடைக்க போறது இல்ல. இதுல இருக்கா பாருங்க. இங்கேயும் இல்லையம்மா. எங்க போயிருக்கோம்? ஐயோ, இனியும் தான் கால் பண்றான். சொல்றா இனியா? சர்டிபிகேட் எடுத்துட்டியா? இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன். நீ வெயிட் பண்ணு, அங்கேயே இருப்ப, நான் வந்துடுறேன். சரியா? சரி, சீக்கிரமா வந்துரு. சரிடா. என்னங்க இது? நம்ம பையனுக்கு சோதனை மேல சோதனை வந்துகிட்டு இருக்கு. வீட்டை விட்டு தான் போன இடத்துல ஏதாவது கௌரவமா வேலை பார்த்து பொழைப்பான்னு பார்த்தா இப்ப அவன் சர்டிபிகேட்லாம் காணாம போய் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கானே. என்னங்க பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிய ராசாத்திக்கு எந்த குறையும் வராது. அவங்க நல்லா இருப்பாங்க. நீ வேணா பாரு. என்னது இது? இனிய போட்டோலாம் ஒட்டி இருக்கு. ஏதாவது சொத்து பத்திரமா இருந்தாலும் இருக்கும். இதை மரகதத்துக்கிட்ட கொடுத்து நல்ல பேரை வாங்கிட வேண்டியதுதான். கண்மணி, சர்டிபிகேட் கிடைச்சதா? இல்லங்க. எங்க தேடியுமே கிடைக்கல. இதை எப்படி இனியும் கிட்ட சொல்றது? பாவம், மனசு உடைஞ்சு போயிடுவான். சர்டிபிகேட் எங்க தேடி இல்லனாலும் நம்ம என்னங்க பண்ண முடியும்? புரியாம பேசாத. அவன் இப்ப இருக்கிற நிலைமையில வேலை எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு இந்த சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். அதுவும் இப்ப காணோம்னு சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு உடைஞ்சு போயிடுவான். போகட்டும், நொந்து நூடுல்ஸ் ஆகட்டும். அப்பவாவது அந்த இனியனுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அதுக்காக தானே நான் அதை தூக்கி தூரம் போட்டேன். இனிமே அந்த சர்டிபிகேட் யார் கைக்கும் கிடைக்காது. அந்த இனியனும் ராசாத்தியும் சோத்துக்கு வழி இல்லாம நல்லா அலையட்டும். கண்மணி, கண்மணி,
இந்தா உனக்கு பிடிக்குமேனு அதிரசம் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் வெள்ளத்திலேயே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அப்படி சரி வா. வாங்க. புடிடி. இந்தா. ஷோ, அம்மா எதுக்கு இந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு வருது? சரியான லூசு. தூக்கி போட்டதை மெனக்கட்டு கையில எடுத்துட்டு வருது பாரு. என்னதான் பண்றதோ இதை வச்சுக்கிட்டு. என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது என்ன சம்பந்தி, கையில ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு? இதுவா? வர வழியில ரோட்டோரமா கடந்துச்சு. உள்ள இனிய போட்டோ எல்லாம் இருந்துச்சு. அதான் என்னன்னு கேட்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன இனிய போட்டோவா? அது கொடுங்க பார்க்கலாம். சித்தி, இது இனிய சர்டிபிகேட் சித்தி. இனியன் சர்டிபிகேட் எப்படி ரோட்டுக்கு போச்சு? அதானே. நம்ம வீட்ல இருந்த சர்டிபிகேட், அதுவும் நம்ம தேடும் போது வெளியே எப்படி போகும்? அதன அது எப்படி பீரோல இருந்து ரோட்டுக்கு போகும்? அதுவா? அது இப்ப எதுக்கு அத்தா அதெல்லாம்? அதான் சர்டிபிகேட்ஸ் கிடைச்சிருச்சுல்ல. அங்க இனிய வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க நீங்க சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா, சாமி முன்னாடி வச்சு வேண்டிட்டு தரேன். அதுக்கப்புறம் இனி அண்ணன் கிட்ட கொடு. இந்தா போங்க. கடவுளே, என் அண்ணனும் அண்ணியும் 2 பேரும் நல்லா இருக்கணும். எந்த குறையும் இல்லாம முன்னுக்கு வரணும். அவங்க வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வரணும் ஆண்டவா. சீக்கிரம் கொடுமா. அண்ணா இந்தாங்க. பாத்து போயிட்டு வா குமரா. சரிம்மா. குட்ரி. நான் வரேன் சித்தி. வரேன் சித்தப்பா. மாப்பிள அதிர்சம் மாப்பிள. இது ரொம்ப முக்கியமா? கண்மணி, இனிய சர்டிபிகேட் எப்படி ரோட்டுக்கு போச்சுன்னு ஆராய்ஞ்சு மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்க நான் விரும்பல. ஒழுங்கு மரியாதையா இருக்க பாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆரம்பர உங்க 2 பேருக்கும் புத்தி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. கண்மணி, இப்ப எதுக்குடி அவ உன்னை இப்படி திட்டிட்டு போறா? எல்லாம் உன்னாலதான். இப்ப இந்த அதிரசத்தை நான் உன்கிட்ட கேட்டேனா? என்ன ஏண்டி திட்டுற? நான் போட்ட பிளான் எல்லாம் நீ தான் கெடுத்துட்டிய. நீயும் அதிரசம் இத நீயே வச்சு என்னது பிளானா? கண்மணி, சொல்லுங்கண்ணா. சார், நான் மில்லுல இருந்து மேனேஜர் பேசுறேன். நம்ம மில்லுல இருந்து லோடு ஏத்திட்டு போன லாரி வண்டி ஜாயிண்ட் உடைஞ்சு பாதி வழியிலே நிக்குது சார். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதான் சார். நீங்க உடனே வந்தீங்கன்னா மூட்டையெல்லாம் மாத்தி ஏத்தி அங்கிருந்து லாரி அனுப்பி வச்சிடலாம் சார். அண்ணா, இப்பவே வரணுமா? ஆமா சார், பார்ட்டி அர்ஜென்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்தாதான் மூட்டை அனுப்ப முடியும். சரிண்ணா, வைங்க, நான் உடனே வரேன். என்னங்க ஃபைலை கொண்டு போய் கொடுக்கலையா? இல்ல, மில்லுக்கு போகணும். நான் கபிலனை மில்லுக்கு அனுப்பிட்டு நான் போய் இனிங்கிட்ட இந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
இப்பதானே கபில் எனக்கும் புனிதாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. உடனே அவனை வேலைக்கு அனுப்ப பாக்குறீங்க. அதுவும் சரிதான். ஆனா இப்போ ஒருத்தர் அவசரமா போய் ஆகணுமே. சரி ஓகே, நான் அப்பாவை போக சொல்றேன். ஏங்க, இப்பதானே அவங்க உங்களை நம்பி மில்லு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அவங்களே போக சொன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடாது? வேற என்ன தாண்டி பண்ண சொல்ற? அந்த சர்டிபிகேட்ஸை என்கிட்ட கொடுங்க. நான் போய் இனியன் கிட்ட கொடுத்துடுறேன். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, நீ எப்படி போவ? நான் ஆட்டோ பிடிச்சு கூட போய்க்கிறேங்க. நீங்க மில்லுல போய் வேலையை பாருங்க. சரி, இதை பத்திரமா கொண்டு போ. கம்பெனி அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்றேன். சரி போங்க. என்னடே திரும்ப உன்கிட்ட வந்திருக்கு? எல்லாம் ராசாத்தி இனியனோட கெட்ட நேரம்மா. அவன் வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கு. அப்ப சர்டிபிகேட்டை இனியன் கிட்ட கொடுக்க போறது இல்லையா? நான் இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னடி சொல்ற? கொடுக்க தான் போறேன். ஆனா அதை எப்படி கொடுக்க போறேன்னு போகும்போது சொல்றேன். வா.